ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு டெல்லியில thousands ஆஃப் போலீஸா இருக்கட்டும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன் கேமராஸா இருக்கட்டும், வானத்துல பறந்துகிட்டே நோட்டம் போட்டுட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட்ல சென்ட்ரல் டெல்லியில இருக்கக்கூடிய ஜென்ஸி நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து இந்தியால இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் தான். இந்த ப்ரொடெஸ்ட்ல இது வரைக்கும் 6 பேர் மொத்தம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணலனால் நாங்க இந்தியா ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. பட் ஏன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னால், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? சோ நீட் எக்ஸாம் டயத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல இந்தியால நிறைய போன் அக்கவுண்ட்ஸ்க்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அக்கவுண்ட்ஸ்க்கே டைரக்டா இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் क्वेश्चंस அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸாமை எழுத போறாங்களோ அந்த क्वेश्चंस முன்னாடியே லீக் ஆகுது. எக்ஸாம் அப்போ போய் உட்கார்ந்து பார்த்தோம்னா அந்த லீக் ஆன क्वेश्चंस மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस அப்படியே क्वेश्चन பேப்பர்லயும் வருது. அண்ட் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லீக் நடந்தது, அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எழுதிடுறாங்க. நிறைய பசங்க வந்து வெளிய இந்த மாதிரி क्वेश्चंस முன்னாடியே லீக் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான கிளாமர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ வந்து ஒரு என்கொயரி நடத்துறாங்க. எப்படி क्वेश्चन பேப்பர் லீக் ஆச்சு? ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்ட்டா? क्वेश्चन பேப்பர் லீக் ஆகுது. எப்படி क्वेश्चन பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து என்கொயரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த என்கொயரியில நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த क्वेश्चन பேப்பர் எல்லாம் செட் பண்றதுக்கு கோர் கமிட்டி இருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த கமிட்டியில இருக்கிற நிறைய பேர் அவங்களே வந்து ஓனா கோச்சிங் கிளாஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஃப்ளான் யோசிச்சு பாருங்க. யாரு இந்தியால யாரு டாக்டர் ஆகணும்னு நிர்ணயிக்கிறாங்களோ, நீட்டோட கோர் ரீசன் என்ன? இந்தியால யாரு டாக்டர் ஆகணும்னு நிர்ணயிக்கக்கூடிய எக்ஸாம். கரெக்ட்டா? இந்த 17, 18, 19 வயசு பசங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவங்களெல்லாம் இப்ப 8th போய் சேர்த்துறாங்க நீட் பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க லைஃப் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதலாம்னு வந்தா அந்த क्वेश्चन செட் பண்றவங்களுக்கே பர்சனல் அஜெண்டா இருக்குது. யாரு क्वेश्चन செட் பண்றாங்களோ அவங்களே முதல்ல கோச்சிங் கிளாसेस நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ரெண்டாவது, அதுல சில பேர், ஓகேவா, இதுல சில பேர் வந்து காசுக்கு क्वेश्चंस லீக் பண்ணிருக்காங்க. அப்படி லீக் ஆன क्वेश्चंस தான், அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி லீக் பண்ணிருக்காங்க. இந்த லீக் ஆன क्वेश्चंस தான் அங்க இங்கன்னு ஸ்லிப் ஆகி நிறைய பேருக்கு பரவி இருக்குது. சிபிஐ என்கொயரி இதுக்குள்ள ஆர்டர் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்குள்ள எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருது. எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது क्वेश्चन பேப்பரே லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பரவலான பேச்சு, என்னடா क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அப்போ இதுல வந்து உண்மையிலே நியாயமா படிச்சுட்டு வந்த ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த क्वेश्चन வந்து லீக் ஆனதுனால அறகுறையா அதை மட்டும் படிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் சூப்பரா பண்ணவங்க இருப்பாங்க. இதுல இப்ப உண்மையிலே பல வருஷமா கஷ்டப்பட்டு இந்த நீட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டாதான் இன்னைக்கு டாக்டர் ஆக முடியும் இந்தியால. அப்ப அதுக்காக படிச்ச நியாயமா இருந்த பசங்க என்ன ஆகுறது? லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க. சோ இந்த எக்ஸாம்ல வந்து இவ்ளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், ஓகேவா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா இந்த மாதிரி லீக் நடந்திருக்குங்கிறது உண்மை. எங்களுக்கும் சிபிஐ என்கொயரி முடியறப்ப தெரிய வந்திருக்குது. சோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு, அதை யாரு செட் பண்ணாங்களோ அவங்களே क्वेश्चंस லீக் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனா நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து மறுபடியும் நடத்த போறோம், ஜூன் மாசம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்ச எக்ஸாம்க்கு மறுபடியும் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பசங்க வந்து ரொம்ப தலைவலிக்கு நடுவுல தான் இந்த நீட், ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் பயங்கர கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுதக்கூடிய எக்ஸாம்ல வந்து क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சு. யார் மேல தப்பு? கவர்மெண்ட் மேல தப்பு. இந்த क्वेश्चन இந்த மொத்த சிஸ்டம் மேல தப்பு. கரெக்ட்டா? அவங்க வந்து क्वेश्चन பேப்பர் லீக் ஆகிறத ஒழுங்கா பார்க்காம இவ்ளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிச்ச பசங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு சொல்றேன். இது எல்லாருமே நீட் எழுத மாட்டோம். கரெக்ட்டா? அதனால ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு சொல்றேன். நம்மளோட போர்டு எக்ஸாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். 10th 12th எல்லாம் நம்ம எழுதி இருப்போம். இப்போ அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல மறுபடியும் நீ எழுது அப்படின்னு சொன்னோம்னா பயங்கரமா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனவனுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். டேய் நான் ஒரு டைம் எழுதுவேன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ். சின்ன பசங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க. அத வந்து ரீ எக்ஸாம்னு சொல்லி ஜூன் மாசம் சொல்றாங்க. இந்தியால நிறைய இடங்கள்ல, மகாராஷ்டிரால ஒரு கேஸ், மத்திய பிரதேஷ்ல ஒரு கேஸ், ராஜஸ்தான்ல ஒரு கேஸ், இந்த மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பசங்க 1-2 பேர் வந்து உலகத்தை விட்டே கிளம்பி போறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறுபடியும் எங்களால ஹேண்டில் பண்ணி இன்னொரு தடவை எக்ஸாம் எழுத முடியாதுன்னு எழுதி இறந்து போன கேசஸ் வந்து 1-2 இருக்குது. இது நியூஸ்லயுமே அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லா இந்த நீட் எக்ஸாம் எழுதின பசங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறேன், அந்த क्वेश्चन பேப்பரை ஒழுங்கா கொடுக்க முடியாம இந்த சிஸ்டம் வந்து என்னை ஏமாத்துது அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போறாங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்
எழுதின பசங்க எத்தனை பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பிரச்சனை. எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் வந்து நீட் மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு கொஸ்டின் லீக் ஆகுறது. இப்போ அதுக்கு ஒவ்வொரு டீச்சரையா புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஜேஇ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் அதையும் விட்டு வைக்கல. இந்த சைடு மெடிசன் பிரச்சனையா, இன்ஜினியரிங்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பசங்க வந்து யாரோட, அதாவது நான் நினைச்சேன்னா மத்த பசங்களோட பர்சனல் மார்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியற மாதிரி வெப்சைட் வந்து பிரீச் ஆயிருந்திருக்குது. இத நிறைய பசங்க ட்விட்டர்ல போட்டும் அதை ஒழுங்கா மானிட்டர் பண்ணாம விட்டதுனாலன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட். இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதுல நிறைய பிரச்சனை, நடத்தப்படுற விதத்துல இந்த மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது ஒண்ணா அக்யூமுலேட் ஆகி இன்னொரு ஒரு மிகப்பெரிய சோஷியல் மூவ்மெண்டோட மெர்ஜ் ஆகுது. நம்ம ஊர்ல நடந்த இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பேசியிருந்தோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்ட்டா? ஏன்னா இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் இன்னைக்கு டெல்லியில அவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்க யாரு? நம்ம சுப்ரீம் ஜட்ஜ், இந்தியால இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஜட்ஜ், கரெக்ட்டா, சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்ன சொல்றாரு? சூரியகாந்த் அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வந்து இந்தியால வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை வெட்டி இல்லாம சும்மா ஆவுனா வந்து எதுக்கு எடுத்தாலும் ப்ரொடெஸ்ட் அது இதுன்னு கத்திட்டு இருக்காங்க. காக்ரோச்சஸ் மாதிரி அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சொசைட்டி வந்து பாராசைட்லாம் நிறைய இருக்குது, இதுல இந்த கரப்பாம்பூச்சியும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திப்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்ஜித் திப்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த காக்ரோச் எல்லாம் ஒண்ணா சேர்றோம் அப்படின்னு சோஷியல் மீடியால சும்மா ஃபன்னுக்கு போஸ்ட் பண்றான். அப்போ நாங்கெல்லாம் கரப்பாம்பூச்சினா நாங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்தோம்னா என்ன ஆகும்னு காமிக்கிறோம்னு ட்விட்டர்ல ஒரு ஃபன்னுக்கு போஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுனால பயங்கர வைரல் ஆகி ஒவ்வொருத்தங்க கீழே பாரதிய ஜனதா பார்ட்டியை கலாய்க்கிற மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிப்போம், ஜென்சிலாம் ஒண்ணா சேர்ந்து ஆரம்பிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல எல்லாம் ஓபன் பண்ணி பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. அப்போ இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு கிளாரிஃபை பண்றாரு. ஏன்பா நான் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் கரப்பாம்பூச்சின்னு சொல்லல, இந்தியன் யங்ஸ்டர்ஸை கரப்பாம்பூச்சின்னு சொல்லல. சில பேர் வேணும்னே வந்து ஃபேக் கேஸ், பொய்யா கேஸ் போட்டு இந்தியால இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் ஓவர் பர்டன் பண்றாங்க. உண்மையிலே சிஸ்டம் வந்து நியாயமா கவனிக்க வேண்டியது அத்தனை பேர், அத்தனை கோடி பேர் இருக்காங்க. இதுல சில பேர் வேணும்னே ஃபேக் கேஸ் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நான் கரப்பாம்பூச்சின்னு சொன்னேன்னு அவர் கிளாரிஃபை பண்ணாலும் இந்த மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இப்போ இருக்காங்க. தட் இஸ் மோர் தென் காங்கிரஸ் பிளஸ் பிஜேபி டுகெதர். இந்தியாவோட மிகப்பெரிய பார்ட்டிஸ் 2 பார்ட்டியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அது ரெண்டையும் விட அதிகமா கிட்டத்தட்ட 1-2 மாசத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. 22 மில்லியன்ங்கிறது 2.2 crore ஃபாலோவர்ஸ் வந்து வராங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ஜித் திப்கே அப்படிங்கிற பையன். அந்த அப்ஜித் திப்கே அப்படிங்கிறவங்க வந்து ஆல்ரெடி ஆம் ஆத்மி பார்ட்டியில வந்து சோஷியல் மீடியா விங்ல வேலை பார்த்த ஒரு பையன். பிஜேபிக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஏலாம் பொறுத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதே தான் இந்த பையனும் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை லிஸ்ட் பண்றாங்க. சீஃப் ஜஸ்டிஸை தாக்குறாங்க, இந்தியால சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ தான் கரெக்டா இங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. கரெக்டா நீட் பிரச்சனை, ஜேஇ பிரச்சனை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பிரச்சனை. அப்போ இந்த அப்ஜித் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 6th ஜூன் இன்னைக்கு நாங்க ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்த போறோம். இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கரப்பாம்பூச்சிகளும் ஓகேவா காக்ரோச்சஸும் ஒண்ணா சேர்ந்து மேசிவான ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு he is also coming to India. he is not in India ஓகேவா. அப்ஜித் வந்து எங்க இருக்காங்க? யுஎஸ்ல இருக்காங்க. சோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு he is flying from US to come to India to do this massive protest. டெல்லியில வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துறதுக்கு அப்ஜித் வந்து யுஎஸ்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. இன்னைக்கு வந்து இறங்கின உடனே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவ்வளோ ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜந்தர் மந்தர்ல பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜந்தர் மந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல பெர்மிஷன் ஒருவேளை ப்ரொடெஸ்ட்டுக்கு யாராவது வாங்கணும்னா 1 வீக்குக்கு முன்னாடி வாங்கணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனா இவங்க அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துல வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போலீஸ் அதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. அலோவ் பண்ணிட்டு டெல்லி போலீஸோட பெர்மிஷனோட இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல அப்ஜித்தா இருக்கட்டும், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோஷியல் மீடியா மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாரும் இருக்கட்டும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. வெயில் பல்ல பொளந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு தெரியும் இப்போ சம்மர் இந்தியால எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குது ஸ்டார்டிங்ல. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிருது. ஃபுல் பீக் வெயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் தாழ நிறைய பசங்க வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ள சில பேர் வேற வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்க்கறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஜியஸா சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றாங்க. அதுல ஒரு 6 பேர் வேற அரெஸ்ட் ஆறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வாங்சுக் வந்து ஜாயின் பண்றாரு. அவர் யாருன்னா இந்த 3
இடியட்ஸ் படம், நண்பன் படம்லாம் இருக்குல்ல, கொசக்சி பசப்புகள், அது வந்து ஒரு ஒரிஜினல் கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு படம். கரெக்ட்டா? அந்த ஒரிஜினல் கேரக்டர் தான் வங்சுக், சோனம் வங்சுக். அவரு வேற வந்து இந்த புரொட்டஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவர் வந்து சொல்றாரு, இங்க இருக்கிற பசங்கள யாரையாவது அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு டெல்லியில லைவா நடந்துட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா thousands ஆஃப் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு நிக்கிறாங்க. மேல வந்து அவ்வளோ ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்குது. என்னென்ன நடக்குதுன்னு ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அபிஜித் தீப்கே வந்து பேசுறாங்க. அவங்க பேசுறப்போ சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியால நான் வந்து இங்க புரொட்டஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் யுஎஸ்ல இருக்கேன், இந்தியால வந்து இப்படி புரொட்டஸ்ட் பண்ண போறேன், இந்தியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு புரொட்டஸ்ட் பண்ண போறேன்னு நான் சொன்னதுல இருந்து என்னோட அம்மாக்கு, என்னோட தங்கச்சிக்கெல்லாம் பெரிய கவலை. ஏன்னா நான் வந்து இறங்கினேன்னா நான் அரெஸ்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறாங்க. இந்தியால யாரு வந்து ஒரு புரொட்டஸ்ட் பண்ணணும், அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கணும்னு நினைச்சாலும் அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாக்கு இருக்கிற பயம் வந்து அந்த பசங்க கிரவுண்ட்ல இறங்கி நியாயம் கேட்டாங்கன்னா அவங்க அரெஸ்ட் ஆயிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது. இதுவே நம்ம சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இஸ் புட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து நிறைய சொல்றது வந்து இந்த மாதிரி இந்த தர்மேந்திர பிரதான் இருக்காங்களே, இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர், இவர்னால எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவர் ரிசைன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள ரிசைன் பண்ணல, அதெல்லாம் 12 மணி 1 மணி கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் இவர் ரிசைன் பண்ணலனால் இந்தியா ஃபுல்லா மறுபடியும் சாட்டர்டே நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். டெல்லியில மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே பசங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூக்குரல் விடுறாங்க. பயங்கரமா வந்து கூட்டம் நேரமாக சேர ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனலி சுமூகமா அவங்க பெர்மிஷன் வந்து காலையில 9 to 5 தான் கிடைச்சிருக்குது. 5 o'clock அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ அந்த ப்ரொடெஸ்ட்டை முடிச்சாகணும். ஏன்னா போலீஸோட பெர்மிஷன் அதுக்குள்ள தான் இருக்குது. கரெக்டா 5 o'clock இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் முடியறப்போ அபிஜித் தீப்கே வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ வீட்டுக்கு போறேன் என்னோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு. மோர் தென் 1 வருஷம் ஆயிடுச்சு நான் அவங்களை கடைசியா பார்த்து. எஸ்பெஷலி லாஸ்ட் 15 நாட்கள் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன்னு நான் சொன்னதுல இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இங்க இருக்கிற சிஸ்டம். சோ இப்போ வந்து நான் அவங்க வீட்டை விட்டே கூட அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டை சுத்தியே நிறைய த்ரெட் எல்லாம் வந்துட்டே இருக்குங்கிறதுனால அவங்க வீட்டை விட்டே போக வேண்டியதா இருந்துச்சு. இப்போ அவங்கள மறுபடியும் போய் நான் கண்டுபிடிச்சு அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போக போறேன். அண்ட் இன்னைக்கு இருந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஜஸ்ட் அ ட்ரெய்லர். இது வந்து ஜஸ்ட் அ ட்ரெய்லர். இதுக்கே நிறைய மக்கள் வந்து பெரிய கூட்டத்தோட சேர்ந்துட்டீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டீங்க. இதே மாதிரி நாங்க மறுபடியும் கூட பண்ணுவோம். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரெய்லர். அப்போ எங்களோட பவர் இது. நாங்க வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதெல்லாம் சும்மா சோஷியல் மீடியால கொடுக்குற சவுண்ட் தான், கிரவுண்ட்ல யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு நாங்க எடுத்து காமிச்சிருக்கோம் எத்தனை பேர் கிரவுண்ட்ல எங்களால திரட்ட முடியும்னு சொல்லிட்டு. நாங்க சாதாரண ஆட்கள் கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க பேசி அந்த பேசிக் அந்த ப்ரொடெஸ்ட் டோன்லயே பேசி சுமூகமா ப்ரொடெஸ்ட் முடியுது. மேசிவ் லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருந்தது, இவங்க வந்து இறங்கிட்டாங்கனாலே நாளைக்கு வந்து நிறைய அரெஸ்ட் நடக்கும், இவங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி நிறைய கான்வர்சேஷன் இருந்துச்சு. பட் ரியாலிட்டி இஸ் தே டிட் a very big protest in ஜந்தர் மந்தர். ஓகேவா? அதுல சில பேர் வந்து இது 100 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க, இல்ல இங்க 1000 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றவங்களும் அப்போஸ் பண்றவங்களும் நம்பர்ஸா மாத்தி சொல்றாங்க. சின்ஸ் இது இன்னைக்கு தான் நடந்திருக்குங்கிறதுனால நாளை கழிச்சு தான் இங்க இருக்கிற நம்பர்ஸ் என்ன, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரோட வீடு எங்க இருக்குது? டெல்லியில இருக்குது. இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் வீடு எங்க இருக்குது? டெல்லியில இருக்குது. இந்த மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான மினிஸ்டர்ஸோட வீட்டு முன்னாடி எல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. பிகாஸ் இந்த ப்ரொடெஸ்ட் எப்படி போகும், எந்த டைரக்ஷன்ல போகும் எதுவுமே வந்து யாருக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேசிவ் ஆன்லைன் ஒரு கம்யூனிட்டி உருவாகி அந்த உருவாகின ஒரு கம்யூனிட்டி வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றது இந்தியால எனக்கு தெரிஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அட் திஸ் ஸ்கேல். இந்த மாதிரி 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அதெல்லாம் அன்ஹர்ட் ஆஃப். கரெக்டா 2.5 கோடி பேர் கிட்டத்தட்ட. அது அப்ப அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட்க்கு ஒரு பேஜ் கான்வர்சேஷன்ல ஆரம்பிக்கிறது, உண்மையிலேயே அவங்க கிரவுண்ட் லெவல்ல ப்ரொடெஸ்ட் பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மேசிவான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க முடக்கப்படுவாங்க, இவங்க பெருசா பேச விட மாட்டாங்கன்னு தான் வந்து நேத்திக்கு எல்லா இடத்துலயுமே கன்ஸ்ட்ரக்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இவங்க வச்ச பிரஸ் மீட்லயே வந்து நாளைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. தே காட் ஆல் த பெர்மிஷன் டு ப்ரொடெஸ்ட். அதுதான் வந்து இன்னைக்கு நடந்ததுல ஒரு டெமோக்ராட்டிக் வின்னா. அவங்களும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட்டும் அதுக்கு அலோவ் பண்ணிருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் எதிர்த்து தான் ப்ரொடெஸ்டே நடக்குது, அது கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுது. இது எல்லாமே வந்து சுமூகமா போயிருக்குது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணலைனால் எங்களோட கோரிக்கை இதுதான், இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பண்ணணும்னு சொன்னோம், பண்ணல. இந்த மாதிரி இவர் நிறைய பிரச்சனை பண்ணிருக்காரு. தார்மீகமா அவர் ரிசைன் பண்ணணும். அவர் தானே எல்லாத்துக்கும் ஹெட். இந்த மாதிரி எத்தனை பசங்க நீட்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஜெயில கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரொடெஸ்ட் மேஜரா நடந்திருக்கிறது. அண்ட் மறுபடியும் இது ஒழுங்கா இந்த மாதிரி எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாங்க மறுபடியும் சனிக்கிழமை இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். இந்தியா ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் சென்னை, பெங்களூர், மும்பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும்
எல்லாத்துலயுமே இந்த மாதிரி crowd வரும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேற வந்து அவங்க பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிரவுண்ட் லெவல்ல இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இது வந்து ஒரு ஆன்லைன் ஃபேட் தான் மதன். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எல்லாரும் மறந்துடுவாங்க. இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மதன் இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு பெரிய ரெவல்யூஷனா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த பயசும் இல்லாம என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க பக்காவா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சூப்பரா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா அல்கோரிதம் வந்து சேர்க்கும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.